தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைவர் அவர்களே, வடக்கு மாகாண சபையின் அமைச்சர், கல்வி அமைச்சர் கௌரவ குருல ராஜா ஐயா அவர்களே மற்றும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஸ்ரீதரன் அண்ணா மற்றும் சுமந்திரன் அண்ணா அவர்களே மற்றும் முன்னாள் நகரசபை பிரதேச சபை உறுப்பினர்கள், தவிசாளர்கள் மற்றும் இந்த பிரதேசத்தில் உள்ள கல்விமான்கள், பெரியவர்கள் அனைவருக்கும் எனது இந்நேர வணக்கம். நடக்கவிருக்கும் நாடாளுமன்ற தேர்தலின் 10 வேட்பாளர்களுள் ஒருவராக இன்று நான் உங்கள் முன் நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றேன். இதற்குரிய காரணம் என்ன என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்திருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். உண்மையிலே பெண்களுடைய நிலை இந்த போரின் பின்னராக எவ்வாறு உள்ளது என்பதை நாம் எல்லோரும் அறிவோம். எமக்கான சில உரிமைகளை நாம் எம்முடைய உணர்வு பூர்வமாக எம்முடைய வாயால் நாம் கேட்பதன் மூலம்தான் பெற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு கடப்பாட்டில் நாம் இருக்கின்றோம். எனவே இந்த முறை எம்முடைய தமிழ் தேசிய கூட்டமைப்பு பெண்களாகிய எமக்கு ஒரு நல்ல களம் அமைத்து தந்திருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தை நாம் சரியான முறையில் பயன்படுத்தி எமது பாதிப்பில் உள்ளாக்கப்பட்டிருக்கின்ற எமது பெண்களின் வாழ்வாதாரம், அவர்களின் கண்ணீர், அவர்களின் ஏக்கங்கள், அபிலாசைகள், அவர்களின் பிள்ளைகளின் விடிவுகள், இன்னும் தீர்க்கப்படாத எத்தனையோ பிரச்சனைகள், ஏக்கங்களுக்கு என்னால் உங்களுக்கு வடிகால் அமைத்து தர முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த தேர்தலில் நான் களமிறங்கியுள்ளேன். இன்னொரு விடயத்தை குறிப்பாக குறிப்பிட வேண்டும். நான் கடந்து முடிந்த போராட்டத்தில் உங்களோடு ஒருத்தியாக வன்னி பிரதேசத்தில் அத்தனை துயர்களையும் அனுபவித்து இந்த மண்ணின் விடிவிற்காக என்னுடைய உடன்பிறப்பை நான் மாவீரராக்கியுள்ளேன். எனவே உங்களிடத்திலே வாக்கு கேட்பதற்கும் உங்களுக்காக குரல் கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுப்பதற்கும் எனக்கு தைரியம் உள்ளது. எனவே இந்த வகையில் உங்களிடம் கேட்டுக்கொள்வது, தயவு செய்து உங்கள் பலவீனத்தை, அதாவது பெண்கள் என்றால் எப்பொழுதும் பலவீனப்பட்டவர்கள் என்கின்ற ஒரு முரணான கருத்து இருக்கின்றது. இந்த பலவீனத்தை வைத்துக் கொண்டு எங்களிடம் பல கட்சிகள் உட்செல்கிறார்கள். எங்களுடைய பலவீனத்தை பிரயோகப்படுத்தி பிள்ளைகளை மீட்டு தருவேன், வாழ்வாதாரத்தை உயர்த்தி விடுகிறோம், அதை தருகிறோம், இதை தருகிறோம் என்று பல வகைகளில் உங்களுக்குள் நுழைய முற்படுகிறார்கள். நீங்கள் விழித்துக் கொள்ள வேண்டும். இந்த நாட்டில், இந்த தமிழ் தேசத்தில் எமது தாயக விடுவிற்காக நாங்கள் எத்தனை பெண் பிள்ளைகளை மாவீரராக்கி இருக்கின்றோம். எங்களுடைய வீரம் எவ்வளவு அதிகமானது, அதன் உச்சநிலை உங்களுக்கு தெரியும். எனவே எந்த விடயத்திலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல, யாருக்கும் விலை போகக்கூடியவர்களும் அல்ல, விலை போக மாட்டோம் என்கின்ற உறுதிப்பாட்டோடு இந்த எதிர்கொள்ள போகும் தேர்தலில் நீங்கள் உங்களுடைய வாக்கு பலத்தை தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு நீங்கள் காட்ட வேண்டிய தார்மீக கடமை உங்களுக்கு உள்ளது. எனவே இந்த இடத்திலே உங்களிடம் நான் குறிப்பிட்டுக் கொள்வது, உங்களுடைய மனதை கரைக்க வைக்கும் முகமாக, குறிப்பாக பெண்களை உங்களை திசை திருப்பும் வகையில் எத்தனையோ கட்டுக்கதைகள், புனைகதைகள், காவியங்கள் கூட படைக்கிறார்கள். தாங்கள் அன்று சகோதரி பேசுகிறார், விஜயகலா மகேஸ்வரி அம்மா அவர்கள் பேசுகிறார்கள், தான் முள்ளிவாய்க்காலில் சென்று விளக்கேற்றியுள்ளாரா, இறந்த மக்களின்காக முள்ளிவாய்க்காலில் விளக்கேற்றியுள்ளேன் என்று முத்திரை சந்தையில் தேர்தல் பிரச்சாரம் செய்கிறார். இதை ஏன் சொல்கிறார்? எப்போது விளக்கேற்றினார்? ஏன் விளக்கேற்றினார்? நீங்களாக சாகடிப்பீர்கள் சேர்ந்து கொண்டு, சிங்களத்தோடு சேர்ந்து நாங்களாக ஆட்சியை மாற்றிவிட்டு எங்களுக்கு விளக்கேற்றுவதற்கு நாங்கள் போன சந்தர்ப்பத்தில் நீங்களும் சேர்ந்து வந்து விளக்கேற்றிவிட்டு சேர்ந்து வாக்குகளை அறுவடை செய்வதற்கு அவையை வாக்கியமாக்க தொகுத்து பிரச்சார மேடையில் முழங்குகிறார். இதையெல்லாம் நீங்கள் நம்புகிறீர்களா? ஏற்றுக்கொள்வீர்களா? வாக்களிப்பீர்களா? இதற்கு நீங்கள் தான் விடை செலுத்த வேண்டும். 17ஆம் தேதி என் அன்புக்குரிய உறவுகளை உங்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது, எங்களுக்கு சகல விதத்திலும் பலம் உண்டு, எங்களுக்கு திறன் உண்டு, வீரம் உண்டு. நாங்கள் எதிலும் யாரிடமும் விலை போக வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை. எமது உரிமைகளை நாங்களும் ஆண்களோடு சரிநிகராக அவர்களோடு சேர்ந்து கேட்டு பெற்றுக் கொள்வதற்கு பாராளுமன்றத்தில் எம்முடைய தேவைகளை விரல் குட்டி காட்டி அடித்து வாதாடி பெற்றுக் கொள்வதற்குரிய தைரியமும் மெனத்துடனும் இந்த வீரம் தெரிந்த மண்ணில் பிறந்த எனக்கும் உள்ளது. நீங்கள் ஆணை வழங்குங்கள். உங்களுடைய கண்ணீருக்கும், உங்களுடைய தேவைகளுக்கும், உங்களுடைய அபிலாசைகளுக்கும், உங்களுடைய இயக்கங்களுக்கும் நான் எப்பொழுதும் பாத்திரம் உள்ளவராக இருப்பேன். என்னால் இயலுமான வரைக்கும் உங்களுடைய உறுதிப்பாட்டுக்கும்
உங்களுடைய ஆணைக்கும் உண்மை விசுவாசம் உள்ளவர்களாக உங்கள் மத்தியில் இருப்பேன். எனவே இந்த தேர்தல் மிகவும் முக்கியமான ஒரு இறுக்கமான கட்டத்தில் உள்ளது. நாங்கள் கடந்த பல தேர்தல்களை சந்தித்திருக்கிறோம். ஆனால் அந்த தேர்தல் காலம் சிங்களத்தினால் மட்டும்தான் நமக்கு பிரச்சனை இருந்தது. பிரச்சாரம் செய்வதற்கு வெளியில் போக முடியாது, ஒரு வேட்பாளர் சுதந்திரமாக வெளியில் போக முடியாது. ஆனால் இப்பொழுது அந்த பிரச்சனை முடிந்துவிட்டது. ஆனால் பல மாற்று கட்சிகள் புதுசாக கதை கட்டிக்கொண்டு எழுத்தாளர்களாக, கதை வல்லுநர்களாக, ஆசிரியர்களாக இங்கே உங்களிடம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த படங்களை நீங்கள் பார்க்காதீர்கள், இந்த கதைகளை நீங்கள் வாசிக்காதீர்கள், இந்த கதைகளை காது கொடுத்து கேட்காதீர்கள். நீங்கள் மறுப்பீர்களானால், தேர்தல் கூட்டம் ஒழுங்குபடுத்துவதற்கு நீங்கள் போகாமல் இருப்பீர்களானால், நீங்கள் வீட்டுக்கு துண்டு பிரசுரத்தோடு வருபவர்களுக்கு நீங்கள் பதிலடி கொடுப்பீர்களானால், அவர்கள் தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய வேலைகளை தாங்களாக குறைத்துக் கொள்வார்கள். எங்களுக்கு அவர்களை பற்றி விமர்சிக்க வேண்டிய தேவையில்லை, அவர்களை எடுத்துக்காட்டி பேச வேண்டிய தேவையில்லை. வடமராட்சி கிழக்கை பொறுத்தவர்களை இபிடிபி மண் தின்று வளர்ந்தது. அந்த மண்ணை தின்று வளர்ந்தது. அந்த மண்ணை தின்று ஏப்பம் விட்டு அதனால் சந்தோஷம் அடைந்து அதனால் கிடைத்தவற்றை மக்களுக்கு பிச்சையாக போட்டது. இப்படிப்பட்டவர்கள் மத்தியில் நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள். இவர்கள் சுரண்டுவதற்கு இனி ஏதும் இல்லை. இவர்கள் அங்கு வந்தாலும் இவர்களே கைகட்டி நிற்க வேண்டிய காலமாகத்தான் அவர்களுக்கு அமையும். ஏனென்றால் அப்படியான ஒரு நிலைக்கு அவர்கள் தங்களை ஆளாக்கி விட்டார்கள். நீங்கள் விழித்துக் கொண்டால் அவர்கள் தங்களுடைய இடத்தில் நச்சை போல் சூட்டிக் கொண்டு இருப்பார்கள். எனவே இந்த தேர்தல் களமானது எமக்கு மிகவும் முக்கியமானது. நம்முடைய வேட்பாளர்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு பெருமதியானவர்கள், ஒவ்வொருத்தருமே பெருமதியானவர்கள். தேவையில்லாத விமர்சனங்கள், கட்டுக்கதைகள் இவற்றை நீங்கள் புறந்தள்ளி நீங்கள் சிந்தித்து வாக்களித்து தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஒற்றுமையையும் வாக்கு பலரையும் எமது மக்கள் சிந்தித்து செயலாற்றுவதன் மூலம் இந்த சிங்கள தேசமும் இந்த சர்வதேசமும் உணர செய்வீர்கள் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.